நன்றி அப்பா, சோதரிக்கிறோம். கர்த்தரை நம்பினோ பேறு பெற்றோ, சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். கர்த்தரை நம்பினோ பேறு பெற்றோர், எருசலேம் நகரம் மதில்களால் எப்போதும் சூழ்ந்து இருப்பது போல், எருசலேம் நகரம் மலைகளால் எப்போதும் சூழ்ந்து இருப்பது போல், இப்போதும் எப்போதும் கர்த்தர் நம்மை சூழ்ந்து சூழ்ந்து காத்திடுவார். இப்போதும் எப்போதும் கர்த்தர் நம்மை சூழ்ந்து சூழ்ந்து காத்திடுவார். கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர், சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். ஆமென். நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 146 சங்கீதம் 5 வசனம். சங்கீதம் 146:5. யாக்கோப்பின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். ஆமென். தன் தேவனாகிய கர்த்தர் மேல் என்ன செய்ய வேண்டுமா? நம்பிக்கை வைக்க வேண்டும். இந்த காலை நேரத்தில் கூட நாம் நம்முடைய நம்பிக்கை யார் மேல் இருக்க வேண்டும்? ஆமாம். சகோதரிகளை கேட்டால் என் நம்பிக்கை என் கணவர் மேலே, கணவரை கேட்டால் என் நம்பிக்கை என் மனைவி மேலே, இல்லை பிள்ளைகளை கேட்டால் பிள்ளைகள் என்ன சொல்வார்கள்? என் நம்பிக்கை யார் மேலே? என் தாய் தகப்பன் மீது மேலே. இயல்பு தான், தவறு ஒன்றுமில்லை. ஏனென்றால் அவர்கள் சம்பாதித்து கொடுத்தால்தான் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும். மனைவிக்கு நல்ல உடைகள், நல்ல அணிகலன்கள், நகைகள் இதெல்லாம் என்ன செய்ய முடியும்? வாங்கி கொடுக்க முடியும். அது ஒன்றும் தவறு இல்லை. ஆனாலும் இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறாரு? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்முடைய நம்பிக்கை இந்த காலை நேரத்தில் யார் மேலே இருக்கணும் சொல்லுங்கள்? கர்த்தர் மேலே இருக்கணும். இல்லை, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் நம்ம எல்லா காரியத்தையும் அவர் பார்த்து கொள்வார். தாவீது என்ற பக்தன் அப்படிதான், கர்த்தரை தன் நம்பிக்கையாக வைத்தபடினால்தான் அவர் அசையாத சீயோன் பர்வதம் போல இருந்தார். சங்கீதம் 125 1 வசனம் வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 125:1. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். ஆமென். கர்த்தரை நம்புகிறவர்கள் எப்படி இருப்பார்களா? என்றென்றைக்கும், இல்லை, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். இன்றைக்கு எருசலேம் பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா சீயோன் மலை இருக்கும், சீயோன் பட்டணம் இருக்கும். அது தாவீது என்ற ராஜா அது அந்த சீயோன் கோட்டையை பிடித்து அதுக்கு சீயோன் என்று பெயரிட்டார். இன்றைக்கு அந்த சீயோனை யாராலையுமே டச் பண்ண முடியாது. இன்றைக்கி எருசலேம் இஸ்ரவேலை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தராலையும் அது என்ன பண்ண முடியாது? டச் பண்ணவே முடியாது. இஸ்ரேல் சின்ன நாடு தான், இருந்தாலும் ஞானம் நிறைந்த நாடு. அவங்களுக்கு நல்ல விவேகம், அறிவு அதிகமாய், அவர்கள் தேவனுக்கு பயந்தவர்கள் இல்லையா? அதுக்காக அந்த தேசத்தை ஒருவரும் தொட முடியாது. இன்றைக்கு நாம் கூட கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறபடினால நம்மை கூட ஒரு அணு கூட அசைய முடியாது. எதுவுமே நம்ம டச் பண்ணாது. இல்லை, கர்த்தரின் நம்புகள் எப்படி இருப்பார்கள்? அசையாமல் இருக்கிற சீயோன் பர்வதம் போல. அப்போ மலை போல, மலை அசைக்க முடியாது. ஆனால் அதற்கு நமக்கு என்ன வேணும்? நம்பிக்கை வேணும். அல்லேலூயா சொல்லலாமா? என் நம்பிக்கை என் ஃபேமிலியில் என் கணவர் மேலே தான் இருக்குது. என் கணவர் சம்பாரித்து கொடுப்பாரு, என் கணவர் நல்லா ஓட்டி பார்ப்பார், என் கணவர் ப்ரமோஷன் அதிகமாக இருக்கும், என் கணவருக்கு நிறைய சேலரி வரும், இன்ஸ்டன்டிவ் வரும், ஏதேதோ சொல்லுகிறார்கள் இல்லையா? நல்லது தான், இருக்கட்டும். ஆனாலும் பாருங்கள், இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்? நம்முடைய நம்பிக்கை நம் கர்த்தர் மேலே வைக்க வேண்டும். நானும் அப்படி தான். என் நம்பிக்கை யார் மேலே வைக்கணும்? விசுவாசிகள் மேலே வைக்கக்கூடாது. இல்லை, என் நம்பிக்கை நான் என்ன செய்ய வேண்டும்? தசம பாகத்து மீது நான் வைக்கக்கூடாது. இந்த கொரோனா டைமில் அப்படி தான் நான் என் வீட்டு லோன் அடைக்கிறதுக்கு
17,000, அதாவது 17,250 ரூபா, அப்படி தான் நினைக்கிறேன். 17,000 போல இருக்கு. ஆமாம், இந்த 17,000 நான் கட்டணும். கர்த்தர் பிள்ளைங்க கொடுக்குற தசம பாகத்தில் தான் நான் கட்டுவேன். ஐயா வந்து கடன் வச்சுட்டு போயிட்டார். 2 மாதம் தான் ஐயா அடைச்சார். 3வது மாதத்துல ஐயா வந்து கர்த்தர் எடுத்துக்கிட்டாரு. அந்த கடன் பாரம் என் தலைமையில் வந்துருச்சு. நான் தான் அதை வந்து அடைக்கும்படி என்னுடைய பொறுப்பில் அது வந்து விட்டது. அப்படி இருக்கும்போது கொரோனா டைமில் ஏது நமக்கு தசம பாகம் வரும், எப்படி காணிக்க வரும்? இல்லை, சபையே இல்லை, யாரோ 1-2 கர்த்தருடைய பிள்ளைகள் மட்டும்தான் ஜிபேயில் அனுப்பினார்கள், கொண்டு வந்து கொடுத்தார்கள். மற்றவங்களை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படி அவங்களுடைய நிலைமை அந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது நான் நினச்சேன், எப்படி இது வரும் அப்படின்னு. நமக்கு ஒரு 8,000 ரூபா வாடகை வருது, அதுக்கப்புறம் இன்னொரு 2,000 வரும். ஸோ இதெல்லாம் போட்டு கர்த்தர் பிள்ளைங்க கொடுக்குற தசம பாகத்தை நம்ம என்ன செய்யலாம், நம்ம லோன் அடைச்சிடலாம், இதை நம்ம சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம்னு அப்படி நான் நினச்சேன். என் நம்பிக்கை எங்கே போச்சு? தசம பாகத்து மேலே போயிடுச்சு. அப்படி போகும்போது யாருமே கொடுக்கல. எப்படி கொடுப்பாங்க? யாரும் 4-5 பேர் தான் கொடுக்க முடியும், இல்லை மற்றவங்க எல்லாம் கொடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நான் வந்து ஜெபிக்கலாம் வாங்கன்ற நிகழ்ச்சியை, அந்த ப்ரேயரை நான் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பிரதர் அப்படி சொல்கிறாரு, மோகன் அண்ணன், உங்கள் நம்பிக்கை நீங்கள் யார் மேலே, தசம பாகத்து மேலே வச்சுருக்கிறீங்களா? தசம பாகத்து மேலே வச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை. அப்போ நான் கர்த்தர்கிட்ட சொன்னேன், ஆவியானவரே என்னை மன்னிச்சிடுங்கப்பா, நான் தான் அந்த யோனா, நான் தான் தசம பாகத்து மேலே வச்சேன், நான் அது மேலே வைக்க மாட்டேன்ப்பா, உங்களை நான் நம்புகிறேன்ப்பா, உங்களை நம்புகிறேன், நீங்கள் தான் எனக்கு அந்த 17,000 கொடுக்க போகிறீங்க அப்படின்னு அன்னைக்கு நான் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்தேன். பிரியமானவர்களே, இன்ன வரைக்கும் கர்த்தர் என்னை நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கி நம்ம இடத்துல கூட ஒன்றுமே இல்லை, சேலரியே இல்லை, வேலையே இல்லை, எனக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் கூட இல்லை, எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த என்னது அந்த உயர்வு கூட இல்லை, அந்த என்ன சொல்லுவாங்க இன்க்ரிமெண்ட்டு கூட இல்லை இல்லை அப்படின்னு நினைக்கும் போது நம்ம அது மேலே நம்ம கண்ணை வைக்க வேண்டாம். கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கும் போது கர்த்தர் அந்த அதிகாரி கண்களோடு பேசுவார், மனசில் பேசுவார், அந்த அதிகாரி கண்களை தயவு கிடைக்க பண்ணுவார். எப்போ சொல்லுங்க? கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கும் பொழுது. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தேன். ஆமாம் ஆவியானவரே, நான் தசம பாகத்தை நம்பலப்பா, நான் உங்களை நம்புகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நான் வச்சேன். அன்னையிலேருந்து இன்று வரைக்கும் அந்த லோன் அமௌண்ட்டை எல்லாம் கட்டுவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. ஆமேன். அதுபோல் இந்த காலை நேரத்தில் கூட பிரியமானவர்களே, உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கட்டும். நம்ம நம்பிக்கை யார் மேலும் வைக்க வேண்டாம். நம் பிள்ளைகளை கூட நம்ப வேண்டாம், நம் கணவர் மனைவி கூட நம்ப வேண்டாம். அதுக்காக அவங்கள ஓரமாக ஒதுக்கி வைத்து விடுங்கன்னு நான் சொல்லவில்லை. இல்லை, நம்பிக்கை, அந்த நம்பிக்கை நம்ம யார் மேலே வைக்க வேண்டும் சொல்லுங்கள்? கர்த்தர் மேலே வைக்க வேண்டும். ஐயா இருக்கும்போது லாசரையா இவ்வளோ பண்ணார், நான் பார்த்துட்றேம்மா, நான் செய்கிறேம்மா, நான் இதை பண்ண போகிறேன், நான் அதை நான் ஒன்றுமே கண்டுக்க மாட்டேன். என்னது, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷரை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பெயரில் பற்றுதலாக இருப்பதே நலம். நான் எதுவுமே சட்டையே பண்ணிக்க மாட்டேன். என்னம்மா நான் சொல்கிறேன், நீ பாட்டுன்னு பேசாமல் இருக்கிறேன்னு. நீ என்ன கர்த்தரா? இல்லை நீ என்ன தேவனா? உண்மையில நான் நம்பிக்கை வைப்பதற்கு? இல்லை, நீ மனிதன். இன்றைக்கு சொல்லுவேன், நாளைக்கு மாறிடுவேன். ஆனால் நம்ம கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கும் போது என்ன நடக்க சொல்லுங்க? கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் அவர் செய்து கொடுப்பாரு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தரை மாத்திரம் நீங்கள் நம்பி பாருங்களேன். உங்களுக்கு வேலை இல்லைன்னா கூட வேலை கர்த்தர் கொடுப்பாரு, உங்களுக்கு வருமானத்தை கர்த்தர் கொடுப்பாரு, உங்கள் தேவைகளை கர்த்தர் கொடுப்பாரு. சாரிபாத் என்ற விதவை வீட்டில் ஒன்றுமே இல்லை, கொஞ்சோண்டு மாவு, கொஞ்சோண்டு எண்ணெய், அதில் 2 அப்பம் செஞ்சு அம்மாவும் பையனும் சாப்பிட்டு சாகலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த தேசத்தில் 3.5 ஆண்டுகள் பஞ்சம், மழை வராது, எதுவுமே வராது, ஒன்றும் விளைச்சல் கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த அம்மா என்ன செய்யுது, கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெயை வச்சு அவங்க 2 பேரும் அடை செஞ்சு சாப்பிட்டு நம்ம செத்து போயிடலாம் அப்படின்னு அந்த அம்மா நினைக்கும் போது தான் அந்த இடத்துல எலியா தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறாரு. நீ முதல்ல எனக்கு எடுத்துகிட்டு வாமா, அதுக்கப்புறம் உன் வீட்டில் எண்ணெய் மாவும் குறையாது. அப்போ அந்த அம்மா கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து தான் அந்த அடையை பண்ணி எலியா ஐயாவுக்கு எடுத்துகிட்டு கொடுத்தாங்க. இல்லை இல்லை ஐயா, நீங்கள் தீர்க்கதரிசியா? என்னங்க ஐயா நீங்கள் என் வீட்டில் காணிக்க வாங்க வந்துட்டீங்க, என் வீட்டில் சாப்பிட வந்துட்டீங்க, எனக்கே கொஞ்சம் தான் இருக்குது. இல்லைங்க ஐயா, நான் கொடுக்க மாட்டேங்கய்யா, வேறு யார் வீட்லையாவது நீங்கள் போய் கேட்டு பாருங்கன்னு சொல்லி அந்த அம்மா அனுப்பியிருந்தா அந்த அம்மா வீட்டில் பஞ்சம் தீர்ற வரைக்கும் மாவும் எண்ணெயும் பானையில் வந்தே இருக்காது, எல்லாமே காலி ஆகிட்டு அந்த அம்மா மறிச்சிருப்பாங்க. கர்த்தரை நம்பினாங்க. கர்த்தரைனா எலியா ஐயா சொன்ன வார்த்தையை நம்பினாங்க. இன்றைக்கி நாம் கூட இந்த மத்தியான நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நான் நம்ப வேண்டும்.
கர்த்தர் கொடுப்பாரு, கர்த்தர் என்ன விடுவிப்பாரு, கர்த்தர் எனக்கு சுகம் தருவாரு, கர்த்தரின் தேவைகளை சந்திப்பார் என்று சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த வார்த்தையை நாம் நம்ப வேண்டும். அந்த வார்த்தையை நம்பும் பொழுது எலியா தீர்க்கதரிசி நாட்களில் சாரிபாத் விதவை வீட்டில் நடந்த அதே அதிசயங்களை கர்த்தர் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. சங்கீத புஸ்தகம் 33:18. ஆமீன். போதும். தமக்கு பயந்து என்று சொன்னால் இங்கே எதை குறிக்குது என்றால் கர்த்தரை நாம் நம்பி இருக்க வேண்டும். அப்போ கர்த்தரை நம்பி அவர் கிருபைக்கு காத்திருக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமாக்களை கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்கள்? மரணத்திற்கு விலக்கி நம்மை விடுவிப்பார். மரணம் நேரிடுகிறது, எனக்கு வியாதி வந்து விட்டது, டாக்டர் சொல்லிட்டாங்க, இனிமே இந்த வியாதியிலேருந்து பிழைக்க முடியாது, அவ்வளவுதான், நோ ஹோப் சொல்லிட்டாங்க, ஏதாவது நல்ல சாப்பாடு சாப்பிட்டு உங்கள் வீட்டு வேலைகள்லாம் ஒழுங்கு பண்ணிவிடுங்க, உங்கள் பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு சொல்லிவிடுங்க, உங்கள் மனைவி கிட்டலாம் சொல்லிவிடுங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிடலாம். டாக்டர் சொன்னாலும் இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்க, மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கிற தேவன். நம் கர்த்தரை நம்ப வேண்டும். கேன்சர் வியாதி கூட வரட்டுமே, இல்லை எத்தனை வியாதி வந்தாலும் நம் கர்த்தரையே நாம் நம்பி இருக்கும் பொழுது கர்த்தர் மரணத்தை கூட நம்ம என்ன செய்வாராம்? விலக்கி நம்மை பாதுகாப்பார். அநேக ஆண்டுகளுக்கு முன்னதாக டேவிட் என்ன பேர் மறந்துட்டேன், டேவிட் மோகன் அப்படின்னு ஒரு ஐயா, அந்த இந்த பேங்க்கு ஏதோ இந்தியன் பேங்க் நினைக்கிறேன் சேத்பட்டில், அதில் ஒரு பெரிய மேனேஜர். அவர் அப்படி அவர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு கிட்னி ப்ராப்ளம் வந்த நிமித்தம் அவரை அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் சொல்லிட்டாங்க, இனிமேல் உங்களால் பிழைக்க முடியாது, உங்கள் மனைவி பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு நீங்கள் என்னென்ன காரியம் ஒழுங்கு பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஈவா ஸ்கூல் பிரின்ஸிபல் மேடம் ஆன்ட்டிக்கு ஃப்ரெண்டு. அவங்க எல்லா டீச்சர்ஸ் எல்லாம் இங்கே தான் ப்ரேயருக்கு அனுப்புவாங்க. அத்தனை பிள்ளைங்க எத்தனை பேர் பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிறாங்களோ அத்தனை பிள்ளைங்களுக்கும் ஆண்டி தான் ஜாம் பண்ணுவாங்க. ஒரு பிள்ளை கூட ஃபெயில் ஆகாது, எல்லாமே பாஸ் பண்ணிவிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அம்மா அந்த பிரதரை குறித்து ஆண்டிக்கிட்ட சொன்னாங்க, ஐயாவும் ஆண்டியும் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு சான்ஸ் கொடுங்க, நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டி ஜெபம் பண்ணிட்டு வந்தாங்க. செவரல் கற்களை உன் கிட்னியிலேருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவார்னு ஆண்டி ப்ராஃபஸி பண்ணி ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. டாக்டர் சொல்லிட்டார், அவ்வளோதான், உங்கள் வீட்டுக்காரர் நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போயிடுங்கன்னு. ஆனால் நடந்த அற்புதம் என்னது? அவர் கிட்னியில் இருக்கிற ஸ்டோன் எல்லாமே வெளியே வரும்படி கர்த்தர் அற்புதம் செஞ்சார். அப்போல்ல டாக்டராலேயும் முடியல. அப்போல்ல டாக்டரு பணத்தை தான் வாங்க முடியும், ஆனால் நம்ம டாக்டரால் என்ன முடியும் சொல்லுங்க? நம்ம டாக்டரால சுகம் கொடுக்க முடியும். நம்ம டாக்டரால என்ன செய்ய முடியும்? ஜீவனை கூட்டி கொடுக்க முடியும். இன்றைக்கு நாம் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு மரணத்திலிருந்து நம்மை விடுவித்து நம்மை பாதுகாப்பாரு. ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். 144ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். 144:15. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம், எவ்விதமான சீரை பெற்ற ஜனம் சொல்லுங்கள்? கர்த்தரை நம்புகிற ஜனம். அப்ப அந்த கர்த்தரை நம்புகிற ஜனம் எப்படி இருப்பார்களா? பாக்கியம் உள்ளவர்களாக இருப்பார்கள். கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் தாங்க தெய்வம். இன்னைக்கு எத்தனையோ 33 கோடின்னு சொல்றாங்க. இது ஏதோ ஊருக்கு ஒரு தெய்வம்ன்றாங்க. ஊருக்கு ஒரு தெய்வம், தெருவுக்கு ஒரு தெய்வம். இல்லை, தவறாக நினைத்துக்க வேண்டாம். நாங்கள் கூட அப்படி தான் இருந்தோம். ஊருக்கு ஒரு தெய்வம், திருப்பரங்குன்றத்துக்கு போனால் அங்கே ஒரு தெய்வம், திருச்செந்தூருக்கு போனால் அங்கே ஒரு தெய்வம், பழனிக்கு போனால் அங்கே ஒரு தெய்வம். எல்லாம் ஒரே தெய்வம் தான். இங்கே இருக்கிறது தான், இந்த பொம்மை தான் அங்கே வச்சுருப்பாங்க. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர் இப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றாக ஊருக்கு ஒரு தெய்வம் என்று. ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள், கர்த்தரை தெய்வமாக, கர்த்தரை. அப்போ கர்த்தர், நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் எப்படி இருக்குது சொல்லுங்கள்? பாக்கியம் உள்ளது. அதனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் இன்னைக்கு தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். ஏனென்றால் அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பு, அவர் நம் மீது வெளிப்படுத்தின அன்பு, அவர் நம் மீது அன்பு வைக்கவில்லை என்றால், நாம் கர்த்தரை நம்பவில்லை என்றால், நாம் கர்த்தரை நம்பினோம் இல்லையா? இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர். அவர் தான் பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறாரு, அவர் தான் சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார் என்று சொன்ன மாத்திரத்தில் நாம் கர்த்தரை என்ன செய்தான்? நம்பினோம். நான் நம்பினேன். நான் அந்த அளவுக்கு தெய்வத்தை அந்த அளவுக்கு நான் நம்ப மாட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எப்போதும்
எங்கள் வீட்டில் எப்போதும் போராட்டம். என்ன பிரச்சனை, என்ன போராட்டம் எனக்கு தெரியாது. ஆச்சரியமாக இருக்கும். ஒரு வீடு ஃபுல்லாக எங்கள் வீட்டில் வந்து விக்கிரக படங்கள் தான் இருக்கும். ஒரு ரூமே அதுக்குன்னு ஒதுக்கி இருப்பாங்க, அந்த பூஜை அறை. உங்களுக்கு தெரியும், அதுலேருந்து வந்தவர்களுக்கு. அதுக்கு வந்து செலவு செய்வதுக்கே மிக பணம், நேரம் எடுப்பார்கள். மஞ்சள் அரைக்கணும், இவ்வளோ மஞ்சள் அரைத்து ஒவ்வொரு படத்துக்கும் மஞ்சள் வைத்து, குங்குமம் வைத்து, சந்தனம் தெளித்து, அதுக்கு பூவெல்லாம் போட்டு, அதற்கு தீபாராதனையெல்லாம் செய்து, அதற்கு விளக்கெல்லாம் ஏற்றி எவ்வளவு செலவு செய்வார்கள் தெரியுமா? எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாம் செய்து கூட எங்கள் ஃபேமிலியில் ஒரு நாள் கூட சந்தோஷம் கிடையாது, ஒரு நாள் கூட நிம்மதி கிடையாது. ஒரு நாள் கூட எங்கள் இதில் நாங்கள் நிம்மதியாகவே இருந்ததில்லை. எனக்கே நான் யோசிப்பேன், இவ்வளோ தெய்வங்களை வணங்குறாங்களே. ஊருக்கு ஒரு தெய்வம், காசிக்கு போனால் ஒரு தெய்வம், அதுக்கப்புறம் வந்து காஞ்சிபுரத்துக்கு போனால் ஒரு தெய்வம், இப்படி வாங்கிட்டு வந்து வைத்து வணங்குறானா. பட் என்ன இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, ஒரு நாள் கூட நிம்மதி இல்லை. எப்போதும் சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள், போராட்டங்கள் இப்படித்தான் ஓடிக்கொண்டிருந்தது. அப்போ தான் நான் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படித்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அன்றைக்கு நான் தீர்மானம் பண்ணேன், இனிமேல் நம்ம கடவுளையே கும்பிடக்கூடாது. ஏன்னா கடவுள் இருந்தால் தானே வந்து இந்த குடும்பத்தில் நல்லது செய்யும். நம்ம என்ன செய்யக்கூடாது, இனிமேல் கடவுளையே கும்பிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் டெய்லி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த படத்தில் இருக்கிற குங்குமத்தெல்லாம் எடுத்து இங்கெல்லாம் வச்சுக்கிட்டு அதெல்லாம் ரொம்ப நல்ல பக்தியாக தான் இருப்பேன். இப்படி இந்த பிரச்சனைகளை பார்த்த உடனே அன்றைக்கு ஏற கட்டினேன், இனிமேல் நம்ம என்ன செய்யக்கூடாது, கடவுளையே நம்ம கும்பிடக்கூடாது, ஏனென்றால் கடவுளே கிடையாது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நான் தீர்மானம் பண்ணதான். அதுக்கு பிறகு தான் என்னுடைய 18வது ஆண்டில் கர்த்தராகிய இயேசு என் வாழ்க்கையில் குறுக்கிட்டு உண்மையுள்ள இரட்சகர் அவர் என்பதை என் கண்கள் உணர்ந்து கொள்ளும்படி செய்தது. ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமேன். அப்போது தான் என்னுடைய வாழ்க்கையில் இயேசு தெய்வமாக வந்தார். இவர் தான் உண்மையுள்ள தெய்வம். ஒரு மனிதனுக்காக ரத்தம் சிந்தினாரே, ஒரு மனிதனுக்காக தன் மீது அந்த காயங்களை ஏற்றுக்கொண்டாரே, இதுதான் தெய்வம். இல்லை, நம்ம மனிதருக்காக நம்ம என்ன செய்கிறார்கள், நாம் வணங்கின தெய்வங்களுக்காக நம்முடைய சரீரத்தையே கீறி கொள்ளுகிறார்கள். நம்முடைய சரீரத்திலே என்ன செய்கிறார்கள், இங்கெல்லாம் குத்தி கொள்ளுகிறார்கள். ஆனால் நம்முடைய தேவன் என்ன செய்தார், நமக்காக தன்னுடைய சரீரத்தையே பிச்சு கொடுத்தாரு. எத்தனை அடி, 39 அடி அடிக்கப்பட்டது. அவளை வாரினால் அடித்தார்கள், இல்லை அவரை கிரீடத்தினால் சூட்டினார்கள், அவளை ஆணியினால் அடித்தார்கள். எந்த தெய்வமே அது மாதிரி செய்யவில்லை. அதை நான் தெரிந்த மாத்திரத்தில் இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் என்று சொல்லி என்னுடைய 18வது வயதில் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமேன். அதுதாங்க கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இன்றைக்கு அந்த பாக்கியத்தை இயேசு எனக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமீன். அதுக்கு ஒரே காரணம் என்ன சொல்லுங்க, நாம் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை. நாம் என்ன இயேசு கிறிஸ்துவ வாரில் அடித்ததை நம்ம போய் பார்த்தோமா? இல்லை அவர் ஆணியில் அடித்து நம்ம பார்த்தோமா? இல்லை, ஒரு நம்பிக்கை. இயேசு எனக்காக ஜீவனை விட்டார், இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை நம்ம வைத்தபடினால நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் தெய்வமாக வந்தார். பிரதர் பென்சிலை பிரதரை நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் தன்னுடைய வாழ்க்கை நடந்ததெல்லாம் சொல்லுவார். 18 ஆண்டுகள் அவர் என்ன செய்திருக்கிறாரு. அவர் அந்த என்ன ஊரது, ஐயப்ப சாமி அப்படி தானேங்க பிரதர்? திருப்பதி எத்தனை ஆண்டு போனீங்க? 9 ஆண்டுகள் போயிருக்கிறாரு. அப்படி சத்யபிரபு பிரதரை நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் போயிருக்கிறாரு 18 ஆண்டுகள். இப்படி நம்ம சொல்லிட்டு போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவரை பாருங்கள், கர்த்தர் தான் தெய்வம் என்று சொல்லி அவர் வாழ்க்கையில் தேவனை ஏற்றுக்கொண்டார். அதெல்லாம் தூக்கி போட்டுட்டார். யார் அவருக்கு சொன்னதில்லை. அவர் எப்படி தெரியும், அவர் நம்பினார். ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கி நம்ம எல்லாருமே அப்படி தான் கர்த்தரை நம்ம தெய்வம் என்று சொல்லி நம்பி வந்தபடினால நம் வாழ்க்கையில் ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதம் என்ன சொல்லுங்கள், பாக்கியமுள்ள ஜனங்களாக கர்த்தர் நம்மை மாற்றினார். இதை விட பெரிய ஆசீர்வாதம் வேறு என்ன வேணும்? இல்லை, இதுதான் நமக்கு வேணுங்க. பரலோக ராஜ்யத்தில் நாம் பாக்கியமுள்ளவர்கள், நம்ம பெயர் எழுதப்படுகிறது. நம்ம பரலோகத்தில் நம்முடைய பெயரை இன்னான் இதில் பிறந்திருக்கிறான் என்று சொல்லி நம்ம பெயரை எழுதுறாரு. ஒருவேளை கவர்மெண்ட்டில் ஆதார் கார்டில் நம்முடைய பெயர் எழுதாமல் விடுபட்டு போனாலும், ஸ்மார்ட் கார்டில் நம்முடைய பெயர் எழுதப்படாமல் விடுபட்டு போனாலும், பரலோகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்லுங்க, அது நம்பிக்கை. நம்ம நம்பி நம்ம தெய்வமாக கர்த்தரை ஏற்றுக்கொண்டோம். அதற்கு பிறகு நம்முடைய பெயர் என்ன பண்ணுது, பரலோகத்தில் எழுதப்பட்டது. ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமேன். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். 118ஆம் சங்கீதம் 8-9 வாசிங்கள். 118ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம்.
மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஆமென். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் யார் மேல பற்றுதலா இருக்க வேண்டுமா? கர்த்தர் பேரில் பற்றுதலா இருக்க வேண்டும். கர்த்தர் என்னை நடத்துவார், இந்த மாதம் நடத்துவார், என் கணவரை நடத்துவார், என் கணவருக்கு நல்ல சுகம் கொடுப்பார், என் பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் கொடுப்பார், என் பிள்ளைகள் படித்து நல்ல மார்க்குகள் வாங்குவார்கள், என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு உயர்வு கிடைக்கும், என் மனைவிக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், என் பிள்ளையினுடைய காரியத்தில் இருக்கிற சிறையிருப்பை கர்த்தரை மாற்றுவார் என்று சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டுமா? கர்த்தர் பேரில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? அப்படி நாம் கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைத்தால் அடுத்து 9ஆம் வசனத்தில் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் நம்ம என்ன செய்ய வேண்டுமா? பற்றுதலாக இருக்க வேண்டும். பிரபுக்களை, ராஜாக்களை நம்பக்கூடாது. இல்லை பாருங்க, நம்ம ஸ்டாலின் ஐயா வந்தார், டாஸ்மாக் கடையெல்லாம் மூடுவார்னு நம்ம நினச்சோம். நான் கூட நினச்சேன். ஆனால் ஃபேக்ட்ரியாக அவருது. என்ன சொல்கிறீங்க? புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஃபேக்ட்ரியாக அவர் தான் இருக்கிறபடினால எப்படி ஐயா மூடுவார்? இல்லை அதில் வருது கோடி கோடி, உட்கார்ந்த இடத்துலையே அவருக்கு ஜிபேயில் விழுந்துடும். எப்படி அவர் மூடுவார்? இல்லை, மூட முடியாது. ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது? பிரபுக்கள் மீது நாம் நம்பிக்கை வைக்கக்கூடாது, கர்த்தர் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். நான் கடந்த வாரம் ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆட்டோமேன் கேட்டார், இது போல் நீங்கள் பார்த்தாலும் குடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்தார். அப்போ நான் சொன்னேன், ஐயா வந்தார், டாஸ்மாக் கடையை மூடுவாருன்னு நினச்சேன், மூடவே இல்லையே அப்படின்னு. ஏம்மா அவரது தாம்மா ஃபேக்ட்ரி. எனக்கு ஆச்சரியமாச்சு. நான் சொன்ன மாதிரி இருந்தாலும் சொல்ல, அவர் தாம்மா ஃபேக்ட்ரி, எப்படிம்மா அவர் மூடுவார்? அதெல்லாம் மூட மாட்டேம்மா, யார் வந்தாலும் மூட மாட்டாங்கம்மா அப்படின்னாரு. நான் சொன்னேன், கடவுளால் முடியும். இல்லை, கடவுள் நிச்சயமாக செய்வார். எப்படி செய்வார் தெரியுமா? நான் அவர்கிட்ட சொன்னேன், எப்படி தெரியுமா செய்வார்? அந்த டாஸ்மாக் கடையில் வாங்கி குடிக்கிற மனுஷனுக்கு ஒரு சலிப்பு உண்டாகி சீப்புன்னு சொல்லி அவனே என்ன செய்வான்? தூக்கி போட்டால் அந்த கடைகளெல்லாம் ஈயடிக்கும், அந்த கடையில் ஒன்றுமே விற்பனை ஆகாது. அப்போ என்ன செய்வாங்க? அரசாங்கம் ஆட்டோமேட்டிக்காக அந்த டாஸ்மாக் கடையெல்லாம் மூட வேண்டியதுதான். மூடிட்டு வேறு ஏதாகிலும் வருமானம் உண்டாக்குறதுக்கு வழியை உண்டாக்குவார்கள். கர்த்தர் செய்வார் நிச்சயம். நம்ம ராஜாக்களை நம்ம நம்ப வேண்டாம், நம் பிரபுக்களை நம்ப வேண்டாம். இவங்க வந்தால் மூடுவாங்க, அவங்க வந்தால் மூடுவாங்க, இவங்க வந்தால் வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவாங்க, அவங்க வந்தால் நமக்கு இது கொடுப்பாங்க அது கொடுப்பாங்க என்று சொல்லி நாம் என்ன செய்யக்கூடாது? பிரபுக்களை நாம் நம்பக்கூடாது. அல்லேலூயா சொல்லலாமா? நாம் கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் டாஸ்மாக் கடையும் மூட போகிறாரு. அந்த ஃபேக்ட்ரியை பற்றி எரிஞ்சிட்டு சீல்க அந்த அதுக்குரிய லைசன்ஸ் எல்லாம் பிடிங்கிட்டு அதுக்கப்புறம் இவங்க எங்கேருந்து இவங்க டாஸ்மாக் இதை அவங்க சாராயத்தை உற்பத்தி செய்வாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போகிறவங்க சாப்டரு முடிஞ்சு விடும். ஆனால் கர்த்தர் பாருங்க, நிச்சயமாக கர்த்தர் ஒரு புதிய ராஜாவை ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா. அந்த புதிய ராஜா வருவாரானால் அவருக்கு தேவன் ஞானம் கொடுப்பார், அவரோடு கர்த்தர் பேசுவார். யோசேப்பை கர்த்தர் ஏற்படுத்தினார், தானியேலை கர்த்தர் ஏற்படுத்தினார். தானியேலை கேட்டார், என்னை மாகாணத்துக்கு அதிபதியாக மாற்றுங்கன்னு. யோசேப்பு கேட்டாரா, என்னை எகிப்து தேசத்துக்கு என்ன பிரதம மந்திரியாக மாற்றுங்கன்னு யோசேப்பு கேட்டாரா? இல்லை, கேட்கல. அவங்களுக்கே ஒரு ஞாபகம் அவங்களுக்கே ஒரு உணர்வு அந்த மாகாணங்களுக்கு ஒரு அதிபதியாக கர்த்தர் நியமித்தார். இன்றைக்கு நம்முடைய ஜெபங்களை கூட கர்த்தர் கேட்டு பாருங்கள், நிச்சயமாக இந்த தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க போறாரு. அவங்களோட மனசுல கர்த்தர் பேசுவார், இதெல்லாம் வேண்டாம், இந்த காரியங்களெல்லாம் நீ ஸ்டாப் பண்ணிடு, இதனால மக்களுக்கு ஒரு நன்மை வாய்க்காது, தீமை தான் வரும் என்று சொல்லி ராஜாக்களுக்கு கர்த்தர் உணர்வடையும்படி கர்த்தர் செய்வார். எப்போ சொல்லுங்க? நாம் கர்த்தரை நம்பும் பொழுது கர்த்தர் செய்வார். நான் மட்டும் சொன்னேன், கடவுளால் முடியும்ப்பா, எந்த ராஜாவால் முடியாது. யாரால் முடியும்? கடவுளால் முடியும். ஏன்னா கடவுள் அவங்களுக்கு கர்த்தர் என்ன அவங்களுக்கு புரியாது. அந்தந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளும் என்ன செய்யணும்? சில வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணோம், தவறு ஒன்றும் இல்லை. அப்போ அப்படி நான் சொல்லி வந்தேன். அதுபோல் தேவன் பாருங்கள், நம் கர்த்தரை நாம் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம் வாழ்க்கையில் காரியங்களை செய்வார். எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பார்த்தீங்களா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அடுத்தபடியாக கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கணும். சில பேர் கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருவாங்க,
கொஞ்சம் அப்படியே நம்பிக்கை வைத்து கர்த்தரை வந்து நம்பிக்கையாக வைக்க மாட்டாங்க, அப்படியே வேற மாதிரி வேற வழியில் போவாங்க. ஆனால் இங்கே கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ ஃபுல் அண்ட் ஃபுல் நீ என்ன பண்ணணும், கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருந்தான். நீ பாக்கியவான்களை மாறுவதை மாத்திரமல்ல, அவன் தண்ணீர்கள் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேல்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஆமென். போதும். கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது தண்ணீரண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல், வறட்சி உஷ்ணம் ஒன்றுமே இல்லை, விளைச்சல் இல்லை, தண்ணீர் கிடையாது, நீர் பாய்ச்சுவதற்கு பம்ப் செட்டில் தண்ணீர் கிடையாது, எல்லாமே வறட்சியாகிவிட்டது. அந்த நேரத்தில் கூட நாம் கர்த்தரை நான் நம்பி இருக்கும் பொழுது அவர் என்ன செய்வார் சொல்லுங்க, இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்போம். ஒரு நாள் கூட தவறில்லாமல் கனி கொடுக்க முடியும். எப்போ சொல்லுங்க, வறட்சியான நேரத்தில். அதனால தான் ஈசாக்கு வறட்சியான நேரத்தில் அவர் என்ன செஞ்சார், பஞ்ச காலத்தில் விதை விதைக்கிறாரு. பஞ்ச காலத்தில் விதை விதைக்கும் பொழுது ஈசாக்கினுடைய அந்த அறுவடை எப்படி அவர் எடுக்கிறாரு, 100 மடங்கு எடுக்கிறாரு. இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற நேரத்தில் கூட நீங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு பாருங்கள். அந்த நம்பிக்கை வைக்கும்போது தப்பாமல் வருத்தமின்றி நீங்கள் கனி கொடுக்கலாம் மாற முடியும். நீங்கள் கேஸ் வந்தால் கூட நீங்கள் ஜெபம் பண்ணி அந்த கேஸை போடுங்க. ஜெபம் பண்ணி போட்டு ஒரு சாக் பீஸ் எடுத்து நினச்சி அந்த டேட்டை போட்டு கையை வச்சு ஜெபம் பண்ணி இந்த மாதமெல்லாம் வரட்டும் இசப்பா, குறையாமல் காத்துக்கொள்ளுங்கப்பா. நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்களேன். நீங்கள் கேஸ் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. யார் மேலே நம்பிக்கை வைக்கணும், நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க. நீங்கள் ப்ரொவிஷன் வாங்குறீங்களா, ஜெபம் பண்ணி ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொட்டி, அப்பா சோத்திரையா என் வீட்டுக்காருக்கு அடுத்த மாதம் சேலரி வர்ற வரைக்கும் இந்த ப்ரொவிஷன்ஸை குறையவே கூடாது அப்படின்னு நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் வைத்து ஜெபித்து விட்டு நீங்கள் பாருங்கள். நீங்கள் வருத்தமின்றி உஷ்ணம் வருகிறது கூட தெரியாதபடி வறட்சி இருக்கிற நேரத்தில் கூட உங்கள் கையில் எப்பவுமே பணம் இருந்துகிட்டே இருக்கும். உங்கள் வீட்டில் ஆகாரம் குறையவே குறையாது. நீங்கள் 4 பேருக்கு கொடுக்கும்படி தான் கர்த்தர் வைப்பாரே ஒழிய நீங்கள் போய் யார் இடத்துல வாங்கும்படி கர்த்தர் வைக்க மாட்டார். எப்போ சொல்லுங்கள், கர்த்தர் மேல் நான் நம்பிக்கையாக இருக்கும்போது கர்த்தர் என் வருமானத்தை ஆசீர்வதிப்பார், என் குடும்பத்துக்கு போதுமானவராக இருப்பார், எல்லா தேவைகளையும் சந்திப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டும், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். சில பெண்கள் என்ன செய்வார்கள், மற்ற கணவருக்கு தெரியாமலேயே கடன் பிரச்சனையில் மாட்டிக்கொள்வார்கள். அதை வாங்குற இதை வாங்குறேன்னு இங்கேருந்து இதை வாங்குவாங்க, இதை கடன் அடைக்க அங்கே ஒரு கடன் வாங்குவாங்க, அந்த கடன் அடைக்க இன்னொரு வட்டிக்கு ஒரு கடன் வாங்குவாங்க, இதை அடைக்கிறதுக்கு வேறு ஒருத்தக்கிட்ட கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் நகை வச்சு எதனா கொடுங்களேன், ஒரு ஏதாவது ஒரு கம்மல் ஒரு வளையல் ஏதோ ஒன்று உங்ககிட்ட இருந்தால் அதை வச்சு கொடுத்துருங்களேன், நாளைக்கு அடுத்த மாதம் நான் கொடுத்துறேனே, ஒரு 10 நாள் கழித்து கொடுத்துறேனே. இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. என்ன சொல்கிறீங்க, இதெல்லாம் செய்வோமானால் நம் கர்த்தர் மேலே நம்பிக்கை இல்லை. நம் யார் மேலே நம்பிக்கை வைக்கணும், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தால் நம் மற்ற இடத்துல போய் நகை வச்சு எனக்கு பணம் கொடுங்க, அதை வச்சு எனக்கு பணம் நம்ம கேட்கவே மாட்டோம். ஏனென்றால் நாம் தப்பாமல் வருத்தமின்றி இலை பச்சையாக இருக்கிறதும் தப்பாமல் வருத்தமின்றி கனி கொடுக்கிறதுமாய் நீர் வளத்தில் நாட்டப்பட்ட விருட்சத்தை போல கர்த்தர் நம்மை வைப்பார். ஒரு நாள் கூட நம் வாழ்க்கையில் குறைகள் வரவே வராது. எப்போ சொல்லுங்க, நம் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்பிக்கை வைக்கலாமா? எத்தனை பேர் நம்ப போகிறீங்க? நான் என் கணவரை நம்பலப்பா. நம்புங்க, அது சைட் சப்போர்ட், அவ்வளோதான். அந்த காட்டிலும் யார் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும் சொல்லுங்கள், கர்த்தரை தான் நம்ம நம்பணும். ஃபஸ்ட்டு கர்த்தர், அதுக்கு பிறகு தான் நமக்கு ஃபேமிலி, கணவர் ஆகட்டும், மனைவியாகட்டும், பிள்ளைகளாகட்டும். அதனால தான் நம்ம காலமே எழுந்த உடனே நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு நம் கர்த்தரை தேடணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும், கூட கொடுக்கப்படும். தேடுறீங்களா? கர்த்தரை காலமே தேடுறீங்களா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறீங்களா? வியாதி வந்த நேரத்தில் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறீங்களா? பலவீனம் வரும்போது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறீங்களா? இல்லை குறைவுகள் வரும்போது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறீங்களா? அவ்வளோதான், எனக்கு அரிசி இல்லை, எனக்கு பருப்பு இல்லை, பக்கத்து வீட்டில் போய் நான் கடன் வாங்கிட்டு வரேன், எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, எனக்கு 2000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு நம்ம போகிறோமா? இல்லைன்னா கூட நீங்கள் ஜெபம் பண்ணிட்டே இருங்க, கர்த்தர் உங்கள் வீட்டுக்கு தேடி கொண்டு வந்து கொடுப்பாரு. ஹல்லேலூயா சொல்லலாமா? நான் கூட அப்படி தான் 2 தினங்களுக்கு முன்தினம் ஒரு ஊழியக்கார சகோதரி எனக்கு 1 கிலோ உளுந்து, 1 கிலோ துவரம்பருப்பு, அப்புறம் 1 லிட்டர் பாம் ஆயிலு, அதுக்கப்புறம் வேறு என்ன சிறுபருப்பு, இல்லை சிறுபருப்பு, சில பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்,
இதெல்லாம் எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க ஊழியக்கார சகோதரி. நான் வந்து கேட்கல. அப்போ நான் ரொம்ப துக்கப்பட்டேன். இந்த மாதம் பிள்ளைங்களுக்கு நான் வந்து சரியான ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு நினச்சேன். நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் முதற்கொண்டு சில ப்ரொவிஷன்ஸை கர்த்தர் நான் இருக்கிற இடத்துல நான் ஜாப் பண்ணிட்டு இருக்கிற பைபிள் வாசிகன்னு எடுத்துகிட்டு வந்து கர்த்தருடைய கிருபையினால் அவங்க கொடுத்துட்டு போகிறாங்க. ஹல்லேலூயா சொல்லலாமா? நம்ம இவங்க தருவாங்க, அவங்க தருவாங்க, இந்த குடும்பத்தார் தருவாங்க, அப்படி தருவாங்க. நம்ம அவங்க மேலே என்ன செய்யக்கூடாது? நம்முடைய நம்பிக்கை போகவே கூடாது. நம்ம கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கும்போது கர்த்தர் தேடி கொண்டு வந்து கொடுத்துருவாரு. கொரோனா நேரத்தில் என்கிட்ட பிபிஎஸ் படித்த ஒரு தம்பி சின்ன வயசுலேருந்து என்கிட்ட படிச்சுட்டே இருந்தான். இன்றைக்கி வந்து அவன் பெரிய ஆஃபீஸர். பக்கத்து வேறு ஒரு சபைக்கு போகிறாங்க, கிருபாசனன் சொல்லி பெரம்பூரில். அந்த சபைக்கு அவங்க போயிட்டுருக்காங்க. ஆனால் பிபிஎஸ்னால் என்கிட்ட தான் சின்ன வயசுலேருந்து என்கிட்ட தான் படித்தான். வாலிப வயது வர வரைக்கும் என்கிட்ட தான், நான் தான் அவனுக்கு கிளாஸ் எடுப்பேன். அப்படி இருக்கும்போது கொரோனா நேரத்தில் நான் இங்கே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ பக்கத்தில் இருக்கிற அந்த சிஸ்டர் வந்து ஒரு 25 கிலோ ரைஸு, ஒரு 5 கிலோ சர்க்கரை, ஒரு 2 கிலோ ஆயிலு, நல்ல சன்லேண்ட் ஆயிலு, அதுக்கப்புறம் சில மிளகு சில ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வைத்து கொண்டு வந்து அந்த தம்பி என்ன சொல்லியிருக்கான், பியூலாக்கா கிட்ட கொண்டு போய் கொடுங்க. அப்போல்லாம் நாங்கள் எங்களை அக்கா தான் கூடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டர்கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கிறான். சாம் அவர் பேர். நான் சொன்னேன்னு என் பேரை சொல்லி கொடுங்க, நான் இன்றைக்கி மேனேஜராக இருக்கிறேன். அதனால் அவங்களுக்கு கொண்டு போய் கொரோனா நேரத்தில்ங்க ஆச்சரியமாக இருக்குது இல்லை? 5 கிலோ சர்க்கரை. கொரோனா நேரத்தில் லாக்டவுனு, எந்த வருமானம் இல்லை. கர்த்தர் பாருங்களேன், நம்ம கர்த்தரை நம்பி இருந்தபடினால எங்கேயோ வேறு எங்கேயோ சபைக்கு போகிற ஒரு தம்பி மனசில் கர்த்தர் பேசுகிறாரு. ஏன் பேசுகிறாரு? எனக்கு தேவைகள் இருக்குது. என்ன சொல்கிறீங்க? எனக்கு தேவைகள் இருக்கணும்னா நான் வந்து விசுவாசிங்களுக்கு கால் பண்ணி, ஜஸ்டின் எனக்கு ஒரு மூட்டை அரிசி போடுப்பா, பென்சில் பிரதர் கால் பண்ணி, பிரதர் எனக்கு 2 கிலோ எண்ணெய் கொண்டு வந்து வச்சுருங்க, சிஸ்டர் எனக்கு 1 கிலோ பருப்பு கொண்டு வந்து வச்சுருங்க நம்ம சொல்லி நம்ம கேட்குறோமா? இல்லை, கேட்கக்கூடாது. யார் மேல் நம்ம நம்பிக்கை வைக்க வேண்டும்? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்படி அந்த கொரோனா நேரத்தில் எனக்கு வந்து ஆச்சரியம். நம்ப உண்மைதானம்மா? கரெக்டுங்களா? சாட்சி இங்கே இருக்காங்க, வேணா நீங்கள் கேட்டு பாருங்கள். நான் எப்பவுமே நான் சாட்சியோடு தான் நான் சொல்லுவேன். நான் பொய் சொல்ல மாட்டேன். பொய் சொல்கிறது நம்ம என்ன இருக்குல்ல? கர்த்தர் செய்த நன்மையை நாம் சொல்ல வேண்டும். அப்படியாக நம் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கும்போது உங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னா கூட உங்கள் வீட்டை தேடி வரும். ஒரு வீட்டுக்கு நான் ஜபத்துக்கு போனேன், காவாங்கரையில் வந்திருக்காங்க அந்த குடும்பம். இன்னைக்கு அந்த வீட்டுக்கு ஜபத்துக்கு போகும்போது நான் கேட்டேன், எப்படி சிஸ்டர் உங்களுக்கு வருமானம்? அந்த ஆட்டோ தானே ஓட்டுறாரு, என்ன சாப்பிட்டீங்க, எப்படி சாப்பிட்றீங்க, யார் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி நான் விசாரித்தேன். விசாரிக்கும் போது திடீர்னு அவங்க வீட்டுக்கு ஜபத்துக்கு போகும்போது, சிஸ்டர் எதிர் வீட்டில் ஒரு கிறிஸ்தவ ஃபேமிலி என் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸு அது இதுன்னு சொல்லி எல்லாம் இவ்வளோ எடுத்துகிட்டு வந்து அவங்களே கொடுத்துட்டு போகிறாங்க சிஸ்டர். எப்படி பார்த்தீங்களா? அந்த ஃபேமிலி வந்து ஜெபிக்கிற ஃபேமிலி, கர்த்தரை நம்புகிற ஃபேமிலியாக இருக்கிறபடினால கொரோனா நேரத்தில் கர்த்தர் அவங்க வீட்டுக்காருக்கு வேலை இல்லாத நேரத்தில் கர்த்தரை நம்பினார்கள். அந்த கர்த்தரை நம்பினபடினால எதிர் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் பேசுகிறாரு, அந்த பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போய் கொடு அப்படின்னு. இன்றைக்கு நீங்கள் கூட கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து பாருங்கள், உங்கள் அதிகாரியோடு கர்த்தர் பேசுவார். என் மகனுக்கு வர வேண்டிய காரியத்தை ஏன்பா நீ தடுத்து வச்சிருக்கிற? ப்ளீஸ் தயவு செய்து என் மகனுக்கு வர வேண்டிய நன்மையை நீ கொடுத்துருப்பான் அப்படின்னு அதிகாரியோட கர்த்தர் பேசுவார். இன்றைக்கி வேலை ஸ்தலத்தில் நெருக்கிற ஆவிகள் இருக்கிறதா, அந்த நெருக்கிற ஆவிகளை கர்த்தர் கடிந்து கொள்வார். கர்த்தரை கடிந்து கொண்டு உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை அவர் கொடுப்பார். என்னதான் அந்த பிசாசு மக்கள் நமக்கு விரோதமாய் போராடி அந்த நன்மைகள் வர முடியாதபடிக்கு ஸ்டாப் பண்ணி வைத்திராலும் கர்த்தர் மேல் நான் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் எப்படி வேணாலும் கொடுத்துருவார். யாக்கோபு கூட பாருங்களேன், யாக்கோபு வந்து என்ன பண்ணார், ஏசா தன்னை கொன்று போட்டுற போகிறாருன்னு சொல்லி வெகுமதியோடு போகிறாரு. வெகுமதி கொடுத்துட்டு அவன் அப்படியே நைஸ் பண்ணி, ஏன்னா யாக்கோபுக்கு அந்த தந்திரம் எப்போவுமே நைஸ் பண்ணுற தந்திரம், அப்படியாக நம்ம போகலான்னு யாக்கோபு மேலே நம்பிக்கை வச்சுன்னு போகிறாரு. போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா தேவனுடைய தூதன் அவர் இரவெல்லாம் போராடுறாரு. போராடும் போது அப்போ தான் யாக்கோபு தேவன் மீது நம்பிக்கை வைக்கிறாரு. தேவன் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது
அந்த கொலவெறியோடு வந்த தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவை கர்த்தர் அழகாக மாற்றாரு. அந்த உள்ளத்தை மாற்றி சகோதரனை கட்டி பிடித்து முத்தம் கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் செய்கிறாரு. எப்போ சொல்லுங்க, யாக்கோபு ஏசாவை நம்பினாரு, நம்ம அண்ணனுக்கு இதெல்லாம் வெகுமதியெல்லாம் கொடுத்துட்டா நம்ம மேலே இருக்கிற பகையெல்லாம் போயிடும்னு. ஆனால் கர்த்தரை நம்பும் பொழுது அந்த பகையை, வெகுமதி இல்லை என்றாலும் கர்த்தர் அந்த பகையை மாற்றினாரு. யாக்கோபு கர்த்தரை நம்பினாரு. இன்றைக்கு நாம் கூட பாருங்க, கர்த்தரை நம்ப வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்ப வேண்டும். வாக்குத்தத்தம் கொடுத்து நிறைவேறவில்லை என்று நாம் கவலையோடு இருக்கிறோமா? பாரத்தோடு இருக்கிறோமா? ஏக்கத்தோடு இருக்கிறோமா? வாக்குத்தத்தம் இன்னும் என் வாழ்க்கையில் நிறைவேறல. கர்த்தரை நம்புங்க. கர்த்தரை நீங்கள் நம்பும் பொழுது அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்? நிறைவேற்றி கொடுப்பார். யோபின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். யோபு 13:15 வாசிங்க. யோபின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். பார்த்தீங்களா? அவர் என்னை எப்படி வாசிங்க 13. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். நம்பிக்கை. கர்த்தர் நம்மளை கொல்ல மாட்டாரு. கர்த்தர் நம்ம உயிர்ப்பிக்கிற தேவன், நமக்கு ஒரு ஜீவனை கொடுக்கிற தேவன். இங்க யோபு என்ன அறிக்கை பண்றாரு? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையாக இருப்பேன். அப்போ அவர் எனக்கு நல்லது செய்தாலும் பரவாயில்ல, செய்யாட்டையும் பரவாயில்ல, நான் எப்படி இருப்பேன்? அவர் மீது நான் நம்பிக்கையாக இருப்பேன். அப்படி அவர் நம்பிக்கையோடு இருக்கும்போது 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம். யோபை குறித்து வாசிங்கள், எல்லாம் தெரிந்த வசனம். 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். எப்போ சொல்லுங்க, யோபு கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிறாரு. அந்த கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கும் போது இழந்து போன அத்தனையையும் கர்த்தர் என்ன பண்றாரு? ரெண்டத்தனையாக யோபுக்கு திருப்பி கொடுக்கிறாரு. இன்றைக்கு நம் வாழ்க்கையில கூட இழந்திருக்கிறீங்களா? நன்மையெல்லாம் இழந்திருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, நீங்க சோர்ந்து போகாதீங்க. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ள தேவன். அவர் வாக்கு மாறாதவர். அவர் வாக்கு பண்ணினவர் எப்படி அவர் நிறைவேற்றுவார். ஆபிரகாம் சோர்ந்து போகலை. ஆபிரகாம் ஐயா வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்டு நம்பி ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் பாருங்க 100 வயதுல ஒரு ஆண் குழந்தைய கர்த்தர் கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. யோபு பாருங்க, கர்த்தரை நம்பி ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாரு. அவர் இழந்து போன நன்மைகள் எல்லாம் திரும்ப அவர் பெற்றுக்கொள்ளுகிறாரு. இன்றைக்கு நாம கூட கர்த்தரை நான் நம்பலாமா? எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை நம்ப வேண்டும். பிரியமான தேவ ஜனமே, கர்த்தர் நமக்கு கொடுத்தாலும், நம்ம களஞ்சியத்துல மாவு இருந்தாலும் இல்லாமல் போனாலும், கர்த்தர் நமக்கு நன்மை செய்தாலும் செய்யாமல் போனாலும், நாம் யாரை நம்ப வேண்டும் சொல்லுங்கள்? நம் கர்த்தரை நம்ப வேண்டும். நான் கர்த்தரை நம்பும் பொழுது நமக்கு அது பெரிய ஒரு பாக்கியம். தீத்தின் புஸ்தகம், புதிய ஏற்பாட்டில் தீத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தீத்து 2:3 வாசிங்க. முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்திற்கு அடிமைப்படாதவர்களாய் இருக்கவும். தீத்து 2:3 ஆனந்த பாக்கியம் அப்படின்னு வருமே, அது எது? தீமோத்தேயு புஸ்தகம் பாருங்க. நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியம் 13 வசனம். நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஆமென். நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம் எது சொல்லுங்கள்? இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொல்லி நாம் நம்பி கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க இயேசு வருவாருன்னு? இயேசு வருவார், என்னை அழைச்சிட்டு போவார். இல்லை, அது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பி இருக்கிற நம்ம நம்பிக்கை ஆனந்த பாக்கியம் எப்படி மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்க நமக்கு போதிக்கிறது. அந்த நம்பிக்கை தான் கர்த்தர் நிச்சயமாக இந்த பூமிக்கு வரப்போறாரு. ரகசிய வருகை, சீக்ரெட் கம்மிங். அந்த சீக்ரெட் கம்மிங், அந்த ரகசிய வருகை ஒரு இமை பொழுதுதான். அதாவது ஒரு இப்படி தான் இந்த கை நொடிக்கிற பாருங்க, இந்த கை நொடிக்கிற ஒரு அளவு தான் அந்த சீக்ரெட் கம்மிங் இருக்கும். அதுக்குள்ளே எல்லாம் எல்லாம் காணாமல் போய்விடுவார்கள். இங்கே தானே பைலட் இருந்தார், காணலையே. ஸ்டேஷனில் இங்கே தானே எஸ்ஐ இருந்தார், காணலையே. டாக்டர் இங்கே இருந்தாங்களே, காணலையே. எப்படி ஆயத்தமாக இருக்கிற டாக்டர்கள், ஆயத்தமாக இருக்கிற எஸ்ஐக்கள், ஆயத்தமாக இருக்கிற பைலட்டுகள்
தேவனோடு ஆயத்தமாக இருக்கணும், தேவனுடைய பிள்ளையாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் அந்த சீக்ரெட் கம்மிங்கில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அதுதான் நம்ம நம்பிக்கொண்டிருக்கிற ஆனந்த பாக்கியம். இன்றைக்கு அந்த நாட்கள் சீக்கிரம் வரப்போகிறது. நீங்களும் நானும் அந்த வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். எந்த வருகை சொல்லுங்கள்? ரகசிய வருகை. ரகசியமாக வருவார், சொல்லிட்டு வரமாட்டார். என்ன சொல்கிறீங்க? நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அது பகிரந்த வருகை. அதுக்கு பிறகு அது 3 ஆண்டுகள் உபத்திர காலம், 3 ஆண்டுகள் மகா உபத்திர காலம். அது முடிந்தவுடனே அதுக்கு பிறகு வருதான் அது வேற வருகை. அது எல்லாரும் பார்ப்பாங்க, அவரை குத்துனவங்கெல்லாம் பார்ப்பாங்க, எல்லா யூதர்களும் பார்த்து கண்டு புலம்புவார்கள். இந்த வருகையானது ரகசிய வருகை. இந்த வருகைக்கு தான் நாம் காத்திருக்கிறோம். நாம் இந்த வருகை நிச்சயமாக வரும் நம்பிக்கை. கர்த்தர் நிச்சயமாக இந்த ரகசிய வருகையில் சில பேர் சொல்கிறாங்க வந்து போயிட்டாரு, இனிமே வரமாட்டாருன்னு. ஆனால் இல்லை, அவர் வந்தார், குமாரனாய் வந்தார், பிள்ளையாய் வந்தார், குமாரனாய் வளர்ந்தார், அவர் அடிக்கப்பட்டார், அவர் ஒடுக்கப்பட்டார், அவர் மரித்தார், உயிர் தெழுந்தார், பரமேறி பிதாவோடு இருக்கிறாரு. இன்றைக்கு அவர் நம்மை பார்க்க ரகசிய வருகையில் வரப்போகிறார். அந்த ஆனந்த பாக்கியத்தை நாம் நம்பி இருப்போமானால் நிச்சயமாக அந்த ரகசிய வருகையில் நாம் கடந்து போகலாம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? அதுவும் ஒரு நம்பிக்கை தான் இல்லையா? யோவான் சுவிசேஷம் 14:3. ஆமீன். இது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நன்மை செய்து சுற்றி திறந்த நாட்களில் சொன்னதான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை நம்ம என்ன செய்கிறோம்? நம்புகிறோம். நான் எப்படி நம்புகிறோம்? நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். அப்போ மறுபடியும் வருவார். அதுதான் சீக்ரெட் கம்மிங். அந்த சீக்ரெட் கம்மிங்கில் அவர் வரும் பொழுது அவர் என்ன செய்வார்? அவருடைய ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு இல்லையா? ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஸ்தலம், எல்லாருக்குமே ஒவ்வொரு அறை இருக்கும். அந்த அறையில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளை என்ன செய்ய போகிறாரு? பத்திரமாக நம்ம வைப்பார் மத்திய ஆகாயத்தில். ஹல்லேலூயா சொல்லலாமா? அந்த வருகைக்கு தான் நம்ம காத்திருக்கிறோம். அது நம்பிக்கை. நிறைய யூதர்கள் அதை நம்பிக்கை வைக்கிறது இல்லை. யூதர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த கிடையாது, அந்த வருகையெல்லாம் இல்லை, மேசியா அவர் கிடையாது, மேசியா என்பவர் இனிமேல் வரப்போறாரு அப்படின்னு தான் அவங்க நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மேசியா தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாம் அவரை நம்புகிறோம். ஆனால் யூதர்கள் என்ன செய்யவில்லை? அவரை நம்பவில்லை. ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு நாம் நம்புகிறோம் பிரியமானவர்களே. யூதர்களுக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியத்தை இயேசு நமக்கு கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் நம்புறீங்களா இல்லையா? இயேசு வருவார் நம்புறீங்க தானே? அவர் நம்மை அழைச்சிட்டு போவார் நம்புறீங்க தானே? அவர் நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைக்கவார் நம்புறீங்க தானே? உண்மைங்க, உண்மையான வார்த்தை. நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், இந்த வசனத்தெல்லாம் எடுத்து சொல்லுங்கள். நிறைய நம்முடைய துர் உபதேசம், அதாவது வேதத்தை புரட்டுகிறவர்கள் நிறைய இன்றைக்கு உலகத்தில் நடமாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த வார்த்தைகளை எடுத்து சொல்லலாம். இயேசு வரப்போகிறாரு, நம்மளை என்ன செய்ய போகிறாரு? அழைச்சிட்டு போக போகிறாரு. அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஸ்தலத்தில் கொண்டு போய் நம்ம வைக்க போகிறாரு. ஹல்லேலூயா. யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7 வாசிக்கலாமா? யாக்கோபு 5:7. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் மேல் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். 8ஆம் வசனம் 5:7. 9 வாசிங்க. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசல் படியில் நிற்கிறார். ஆமென். 10. என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துவதற்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். நீங்கள் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது. இப்படியாக சகோதரரே, கர்த்தர் வருமளவு நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? நீடிய பொறுமையாக இருங்கள், நம்பிக்கையாக இருங்க. அவரை நம்பிட்டு பொறுமையாக இருக்கணும். ஆபிரகாம் அப்படி தான் நம்பினார், பொறுமையாக இருந்தார். நாம் கூட நம்பணும், கர்த்தர் வருவார் என்று சொல்லி பொறுமையாக இருக்க வேண்டும். அந்த பொறுமையோடு நம்ம பரிசுத்தத்தோடு நம்ம காத்திருக்கும் பொழுது கர்த்தருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஹல்லேலூயா சொல்லலாமா? கண்களை மூடி நாம் செபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, சூத்திரிக்கிறமையா. நன்றி, நன்றி ஆவியானவரே. கர்த்தரின் ஒரு பாடலுக்கு ஹல்லேலூயா.
ஆத்மமணாளன் வரும் இயேசு வாழ்த்துகிறோம். அல்லேலூயா. என்ன சந்தோஷம் பறந்து போவோம் பாட்டுடனா பறந்து போவோம் பாட்டுடனா. Heavenly bridegroom, heavenly bridegroom, welcome my Savior, hail in the way. Hallelujah, I will rejoice, singing like birds on the wing. ஆமேன். பறந்து போக போகிறோம். அந்த நாள் சீக்கிரம் வரப்போகிறது. ஆமேன் சொல்ல மாட்டேன்றீங்களே. எல்லாம் இங்கே இருக்க போகிறீங்களா? இல்லை, ஆனந்த பாக்கியம், நாம் நம்பிக்கொண்டிருக்கிற அந்த ஆனந்த பாக்கியம், அந்த ரகசிய வருகை, அந்த சீக்ரெட் கம்மிங், அவர் வரப்போகிறார். ஆத்ம மணாளன் இந்த பூமியில் காத்திருக்கிற நம்பிக்கையாக இருக்கிற அவருடைய மனவாட்டியை சேர்த்து கொள்ள வரப்போகிறாரு. நாம் நம்பணும், ரகசிய வருகை ஒன்று உண்டு, இயேசு வரப்போகிறாரு, அதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். ஐயோ, எனக்கு இன்னும் திருமணம் ஆகலையே, எனக்கு இன்னும் பிள்ளை பிறக்கலையே, நான் இன்னும் வீடு கட்டலையே, நான் இன்னும் சம்பாதிக்கலையே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கட்டும். இதுக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? வருகைக்காக நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதுதான் நம்ம ஆனந்த பாக்கியம், அதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு நம்ம இருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் பறந்தே நாம் போக முடியும். ஹல்லேலூயா சொல்லலாமா? நிச்சயமாக அந்த நாள் சீக்கிரம் வரப்போகிறது. அமெரிக்க தேசமானது இன்றைக்கு சிப்பு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறது. எல்லா தேசத்துக்கும் வருவதற்கு சான்ஸ் உண்டு. அதனால தான் நம் தேசத்தில் கூட ஒரே காடு, ஒரே நாடு, அடுத்து ஒரே மொழி, ஒரே கடவுள் அப்படின்னு கொண்டு வருவாங்க. அந்த ஐநா 10 தேசம் 10 ராஜாக்களும் சேர்ந்து ஒரே கடவுள் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவார்கள். யார் அந்த கடவுள்? சட்டசபையில் பேசுகிறாங்களே, யார் அந்த சாரு? இல்லை, நீங்கள் நியூஸ் பார்த்துருப்பீங்க, யார் அந்த சாருன்னு. அதே மாதிரி யார் அந்த கடவுள் அப்படின்ற ஒரு காலம் வரப்போகிறது. அந்த யார் அந்த கடவுள் என்பதை நமக்கு தெரியும். யார் சொல்லுங்கள்? அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் ஆத்ம மணாளன், அவர் நம்மை சந்திக்க வரப்போகிறார். நம்ம அதை நம்ப வேண்டும், நான் நம்பணும், ஒரு நிச்சயமாக நம்ம நம்பணும், நம்பியே ஆகணும். அவர் நம்பிக்கை தேவன். அவர் நம்பும் பொழுது நாம் ரகசிய வருகையில், நம் மத்திய ஆகாயத்தில் நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு மணவாட்டியாக நாம் இருப்போம். இயேசுக்கு நாம் மணவாட்டி. திருமணம் ஆகாத பிள்ளைகள், நீங்கள் மனம் வருந்த வேண்டாம். மணவாளன் இயேசு நமக்கு மணவாளனாக இருக்கிறாரு. நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம்? அவருக்கு மணவாட்டியாக இருக்கிறோம். அதனால தான் மணவாட்டியே வா என்று நம்மை அன்பாய் அழைத்து கொள்ளுவார். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் கடந்து போங்கள், ஆயத்தமாயிருங்கள், பரிசுத்தமாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், சுவிசேஷத்தை அறிவியுங்கள், கர்த்தரை நம்புங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் கூட ஐயா, நாங்கள் கர்த்தரை மாத்திரம் நாங்கள் நம்புகிறோம் ஐயா. கர்த்தரை நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னீரப்பா. கர்த்தரை நம்பும்போது ஆனந்த பாக்கியம், அது வருகையில் எங்களை எடுத்துக்கொண்டு ஐயா உம்மோடு கூட வைக்கும் ஐயா. அந்த ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து நீ நடத்துங்கப்பா. எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. இந்த மாதமெல்லாம் ஒவ்வொரு குடும்படைய தேவைகள், போக்கு வரவு, கொடுக்கல் வாங்கல் எல்லாவற்றையும் தேவரே நீங்கள் ஆசீர்வதித்து நீங்கள் எல்லா நன்மையினாலும் ஒவ்வொரு பிள்ளையோட குடும்பங்களை கர்த்தர் நீங்கள் நிரப்ப வேண்டுமாக செபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்கய்யா, ஞாபக சக்தி கொடுங்கப்பா, திறமையை கொடுங்கப்பா, நேர்த்தியாக எழுத எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணுவதற்கு நேரத்தை கொடுங்கப்பா. கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. துதிக்க மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. God bless you. மாரநாதா, இயேசு சீக்கிரம் வரப்போறார். ஆமேன்.